இப்போ கிரிக்கெட் உலகமே உற்றிருக்கக்கூடிய ஒரு பேராக பார்த்தோம் அப்படின்னா மிச்சல் ஓவன் அப்படின்ற பேர் மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் ஐபிஎல் வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ ஃபேமஸோ அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த பிக் பேஷ் தொடர் அப்படின்றது வந்துட்டு நடக்கும். ஆஸ் யூஸ்வலாக இந்தியாவில் எப்படி டீம்ஸ் பிரித்து விளாட்றாங்களோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் வந்துட்டு டீம் பிரித்து விளையாடுவாங்க. ஸோ அந்த மேட்ச்சில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் ஹெர்பர்ட் ஹரிக்கன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டீமை வந்துட்டு எல்லா ஹோம் கிரவுண்ட் மேட்ச்லையுமே போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் பண்ணுறான். பட் அந்த பையனுடைய நேரமோ என்னமோ தெரியல, அந்த பையன் போன மேட்ச் எல்லாமே அந்த டீம் ஜெயிச்சாலும் ஃபைனல் அப்படின்றத அந்த டீமால் ஜெயிக்க முடியல. வந்து அந்த பையன் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட தன்னுடைய 23 வயசுல அந்த டீமுக்காக ஓப்பனராக களமிறங்கி செஞ்சுரி அடிச்சு பார்த்தோம் அப்படின்னா அத்தனை வருஷமா வின் பண்ணாம அந்த ஹெர்பர்ட் ஹரிக்கன்ஸ் அப்படின்ற டீமுக்கு தன்னுடைய செஞ்சுரி மூலமா கப்பை வாங்கி கொடுத்துருக்கான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்க இந்த பையனை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இந்த பையனுடைய லைஃப் ஸ்டோரியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா நம்ம லாங் வீடியோ இருக்கு, அதையும் பார்த்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.